நெல்லை மேலனத்தம் ஆணையப்ப சாஸ்தா கோயிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு லட்சார்ச்சனை கோலாகலமாக நடந்தது. மேலப்பாளையம் அருகே உள்ள மேலனத்தம் கிராமத்தில் பூர்ணா புஷ்கலாம்பாள் சமேத ஆணையப்ப சாஸ்தா குலதெய்வ கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா 2 நாட்கள் நடைபெற்றது. விழாவின் துவக்க நாளான 31/3/2026 தேதியன்று காலை கணபதி ஹோமம், சிறப்பு அபிஷேகம், 108 சங்காபிஷேகம் மற்றும் லட்சார்ச்சனை நடந்தது. மதியம் சிறப்பு சோடச உபகார தீபாராதனை, அன்னதானம் நடந்தது. லட்சார்ச்சனையில் ஏராளமான பக்தர்கள் பங்கிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் 2ஆம் நாளான 1/4/2026 தேதியன்று காலை 7 மணிக்கும் 9 மணிக்கும் அபிஷேகம், 10 மணிக்கு கும்ப பூஜை, ருத்ர ஜபம், சாஸ்தா மூலமந்திர ஹோமம் நடைபெற்றது. 11 மணிக்கு ட்ரஸ்ட் பொதுக்குழு கூட்டம், மதியம் 12 மணிக்கு அபிஷேகம், சிறப்பு தீபாராதனை, 1 மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது. மாலை 4 மணிக்கு சகசிரநாம அர்ச்சனை, தீபாராதனை நடைபெற்றது. பொங்கல் விடும் வைபவமும் நடைபெற்றது. விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை மேலனத்தம் பூர்ண புஷ்கலாம்பாள் சமேத ஆணையப்ப சாஸ்தா குலதெய்வ கோயில் மேனேஜிங் ட்ரஸ்டி கோவை சி செல்வகுமார், இணை மேனேஜிங் ட்ரஸ்டி டவுன் மு குமார், உபத்தலைவர் கோவை டாக்டர் சி சேகர், செயலாளர் பெருமாள்புரம் முனைவர் எஸ் சரவணன், பொருளாளர் ரெட்டியார்பட்டி வி ரவிசங்கர், துணை செயலாளர் ரெட்டியார்பட்டி ஆர் வெங்கட சுப்பிரமணியம், இணை செயலாளர் ஆரல்வாய் மொழி ஏ வீரபாகு என்ற பாபு, அலுவலக பொறுப்பாளர் வேணி அருண் மற்றும் ட்ரஸ்ட் நிர்வாக குழு, ஆலோசனை குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். ஆணையப்ப சாஸ்தா கோயில் ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலில் லட்சார்ச்சனையும் பங்குனி உத்திரமும் சிறப்பாக கொண்டாடுது. மாதாந்திர பங்குனி உத்திரமும் சிறப்பு பூஜைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு மாதமும் சிறப்பு பூஜை நடக்கும். பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். நேற்று லட்சார்ச்சனை சிறப்பாக நடக்கும். இது கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 12 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வருஷத்தோட கும்பாபிஷேகம் முடிஞ்சு 12 வருஷம் முடியுது. இந்த 26, 27 அடுத்த கும்பாபிஷேகத்துக்குரிய ஆண்டாக எடுத்து நாங்கள் செயல்படுத்தலாம் முடிவு. அடுத்து 12 வருஷத்துக்குள்ளே கும்பாபிஷேகம் நடத்த வேண்டியதை இந்த வருஷம் திருப்பணிகள் ஆரம்பிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த கோயிலுடைய பழமை ரொம்ப தொன்மையானது. ஒரு பக்கம் அக்னிபீஸ்வரர், ஒரு பக்கம் அலியாபீஸ்வரர், 2 சிவன் கோயிலுக்கு நடுவில் இந்த ஆணையப்ப சாஸ்தா அமைந்திருக்கிறார். இந்த ஆணையப்ப சாஸ்தாவோட வரலாறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னொரு காலத்தில் ஒரு எண்ணெய் வணிக செட்டியார் இந்த வழியாக பாதியாக வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கல, தினசரி உனக்கு ஒரு கலையை எண்ணெய் அபிஷேகம் பண்ணேன்னு சாஸ்தாட்ட வேண்டிக்கிட்டே போவார். அவர் போயிட்டு இருக்கிறவர் வியாபாரம் ஆகி திரும்பும்போது எண்ணெய் சாஸ்தாவிலே போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு நாள் வியாபாரத்துக்கு போகும்போது வழக்கம் போல வேணும் போது திடீர்னு எங்கேருந்து வந்துன்னு தெரியாமல் ஆட்டக்கரைக்குள்ளே பொருள் 2 யானை இருந்துச்சு. யானை அந்த மண் கலையத்தை ஒரு கலையத்தை யானை எடுத்துக்கிட்டு, ஒரு யானை அந்த எண்ணெய் கடை செட்டியார காலுக்குள்ளே தூக்கி வச்சுக்கிட்டு அந்த யானையை போய் சாஸ்தாவுக்கு அபிஷேகம் பண்ணதா ஒரு ஐதீகம். அது இங்கே கோயில் கல்ச்சிலையில் யானை சிலை 2 யானை இருக்கும். ஒரு யானைக்கு இல்லை காலுக்குள்ளே செட்டியார் படுத்து வச்சுருக்கோம். ஒரு யானையில் எண்ணெய் கலையை இருக்கும். மண் கலையத்தில் எண்ணெய் பாத்திரத்தை பிடிச்சிட்ட மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு பழமையான தொன்மையான கோயில். அடுத்து கும்பாபிஷேகத்துக்கு தலங்கள் கூடாது 3 தலத்தையும் வசக்கிற மாதிரி 3 தலம் வசதி, பீடத்தையும் வசதி, கல்தலமாகவே போடுற மாதிரி போட்டு கும்பாபிஷேகம் பண்ணலாங்க ஐடியாவில் இருக்கோம். கூடிய சீக்கிரம் திருப்பணிகள் ஆரம்பிக்கும். பக்த பிறவர்கள் அனைவரும் வந்திருந்து கடந்து கொண்டு திருப்பணிகளையும் செய்வதற்கு உதவி, பொருளுதவி, உடலுதவி எல்லா உதவிகளையும் செய்து திருப்பணிகள் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு அந்த ஆணையப்ப அணி புரியணும். கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் நடத்துவதை நாங்கள் கேட்டுக்கிறோம். நதி இந்த இடத்துல வடக்கு முகமாக போகும். இது விசேஷமாக உத்தரவாதின்னு சொல்லுவாங்க. இப்போ காசி மாதிரி, காசிக்கு எப்படி கங்கை முக்கியமாக போகும், வடக்கு நோக்கி போகும். தெற்கேருந்து வடக்கு நோக்கி. இந்தியாவே வடக்கு தெற்க சாமி. ஆனால் தெற்கேருந்து வடக்கு நதி வடக்கு அவ்வளோ மேலே ஏற மாதிரி. அது மாதிரி திருநெல்வேலியில் தாமிரபரணி 128 கிலோமீட்டரில் இந்த ஒரு ஊரில் தான் அது கருவையில் ஆரம்பித்து குறுக்குத்துறை தாண்டி கொஞ்சம் வடக்கு நோக்கி தெற்கேருந்து வடக்கு நோக்கி. அது தர்ப்பணம் முதல் ரொம்ப மிக சிறந்த இடம். அமாவாசை சிறந்தவரை தீதி பண்ணுறது தர்ப்பணம் முதல் ஒரு உகந்தமாக சொல்லப்படுகிறது. அதனால் ட்ரஸ்ட் சார்பாக நாங்கள் படித்தோட கட்டியிருக்கோம். 125 அடி ஒரு நீளத்துக்கு அடிச்சிருக்கோம். மக்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அதுக்கு சிட்டெல்லாம் போட போகிறோம். ஸோ அதாவது அமாவாசையோடு இனிமேல் மேனேஜிங் செல்வகுமார், கோயம்புத்தூர். இணை மேனேஜிங் ட்ரஸ்டி குமார், திருநெல்வேலி காவல். இணை மேனேஜிங் செக்ரட்டரி வீரபாகு நாகர்கோவில்.